பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் தமிழ்நாடு பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், 4 நாட்கள்ல அனைத்தும் தெரிய வரும் அப்படின்னு EPS கூறியிருந்த நிலையில தற்பொழுது இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் வேல்முருகன்? ஸ்ரீராம், குறிப்பாக இன்றைய தினத்துல மத்திய அமைச்சர், குறிப்பாக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்று சென்னை குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இதன் நிலையில குறிப்பாக இன்றைய பயண திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக பாஜகவுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலாக மீண்டும் நாளை பயண திட்டம் அப்படிங்கிறது தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திக்க நிலையில டெல்லியில குறிப்பாக அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அதே போல டிடிவி தினகரன் ஆகியோரும் சந்திப்பதற்கு நேரம் கேட்டு தற்போது டெல்லியில் இருக்கிறார்கள். இந்த நிலையில இதுவரைக்கும் அமித்ஷா அவர்களை நேரடியாக குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்களோ அதே போல அன்புமணியோ சந்திக்கவில்லை. எனவே இந்த பேச்சுவார்த்தை நிறைவுக்கு பிறகு குறிப்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது இன்றைய திட்டத்தை மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடனடியாக கையெழுத்து ஒப்பந்தம் செய்வதற்கான திட்டமிடல்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு நிறைவு பெற்ற பிறகு குறிப்பாக பியூஷ் கோயலினுடைய பயண திட்டம் அப்படிங்கிறது நாளை மீண்டும் ஷெட்யூல் செய்யப்படும் என்று பாஜகவினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பியூஷ் கோயல் சந்திப்பதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது நிலையில அது நாளை மாற்றி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் குறிப்பாக இது இந்த பயண திட்டத்தில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.